பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆஸ்வத்து காப்பதாக. ஆமேன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்க வண்ணமாகவும் ஞானப்பாட்டு புத்தகத்தில் 346வது ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 346. எல்லோருக்குமா உன்னதர் கத்தாதி கத்தரே, மெய்யான தெய்வ மனித நீர் வாழ்க இயேசுவே. 346வது ஞானப்பாட்டு. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கடந்த 7 மாதங்களாக நம்மை கண்ணின் கருவிலை போல பாதுகாத்த ஆண்டவர் 8வது மாதத்திலே முதல் மணமகிழ்ச்சியுடைய காலை வேளையிலே அவருடைய பிள்ளைகளாக நாம் ஒருமித்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தோடு கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதித்தாரே. ஆண்டவருடைய திரு சமூகத்து முன்பாக பணிந்து குனிந்து அவருடைய திரு சமூகத்தை தேடுவோம். திரியேக பராமராக கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சல் ஆடுகளும் பிள்ளைகளுமாகிய நாங்களுமே வணங்கி போற்றி துதித்து இந்த திருவார்த்தையை கேட்டிருந்து கிருபை ஆசீர்வாதத்தின் பெருமடி நாங்கள் எங்கள் குடும்பங்களாக கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தை ஆவலோடு கேட்பது மட்டுமல்லாமல் அதன் மூலமாக ஆத்மத்திலே புதிய பலத்தை பெற்று எங்களுடைய வாழ்க்கை உமது திருநாமம் மகிமைப்படுத்தும்படி பரிசுத்தாவினை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுமாங்கள். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளிலே மாறி மாறி வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், அது ஞான சங்கீதம் புத்தகம் 33ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலிருந்து 22வது வசனம் முடிய. ஞான சங்கீதம் புத்தகம் 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் துவங்கி. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும்
அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கின்றார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானன் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருப்பது எப்போதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே ஆமென். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக தேவாரத முறைமைக்கு ஆரம்பமாக கீர்த்தனையிலே 122வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 112வது கீர்த்தனை. தேவ சேனை வான மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும், விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கு வந்து கொட்டும், நான் ஆடி பாடி மிக நேசருடன் சேர்வேன். 112வது கீர்த்தனை. Hallelujah, 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 hallelujah. ஐந்து கண்டம் தனிலாடும் ஆட்சியாவும் மற்று போகும், இருள் சூடும், இடி முழங்கும், கூச்சல் கேட்கும், கண்ணீர் சிந்தும், துயர் கூட்டம், சுத்த உள்ளம், சாட்சி பாடல் எங்கும் கேட்கும், நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். Hallelujah, 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 hallelujah. கடல் குமுறும், கரை உடையும், கப்பல் கவிழும், பெரும் நாசம், போக்குவரத்து யாவும் நிற்கும், இனி உலகம் என்பதில்லை, ஆக்கும் மாறாவேதம் கூறும், வார்த்தையாவும் நிறைவேறும், நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். Hallelujah, 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 hallelujah. திருத்துவ பண்டிகைக்கு பின்வரக்கூடிய 10வது ஞாயிறு எருசலேமினுடைய அழிவை நினைவு கூறக்கூடிய ஞாயிறு என்று அழைக்கக்கூடிய திருத்துவ திருநாளுக்கு பின்வரக்கூடிய 10வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி நாம் பாடுவோம். நான் கடவுளை நோக்கி கூப்பிடுவேன்,
கடவுளே என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தாருளோ. என் விண்ணப்பத்திற்கு மாறாதேராதேயோ. கர்த்தமேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே. அன்புக்குரியவர்களே, பராமரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்தும பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து முது நித்திய தண்டனைக்கே தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக கிருபை உள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தாலும். தந்தையாக கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். ஆமீன். பராபரன் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசம் கொள்ளவனுக்கு எழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்து அருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் எழுந்து நின்று இரண்டாவது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். உன்னதில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பேரேயமோ உண்டாவதாக.
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தராகிய பராபரனே, உம்முடைய மன உருக்கத்தாலும் பொறுமையாலும் உமது வல்லமை மிகவும் அதிகமாய் விளங்க செய்கிற உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நம்முடைய வாக்குத்தத்தங்களின் நிறைவேற்றத்தை ஆவலோடு தொடர்ந்து எதிர்நோக்கி உமது பரம பாக்கியத்தில் பங்கு கொள்ளுகிறவர்களாகும்படி உம்முடைய கிருபை எங்களிடத்தில் பெருக செய்தல வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு ஜீவித்தர் சொல்கிற எங்கள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அந்தபடி அந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதி அது எரேமியா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. எரேமியா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டியது வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி, நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயம் தீர்த்து, பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும், உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களேயாகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலம் குடியிருக்க பண்ணுவேன் என்பதே. இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி அது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்பது. வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக. ஆமேன்.
கடவுளுடைய தயாளத்தையும் கண்டிப்பையும் பா. விழுந்தவளிடத்தில் கண்டிப்பு, உன்னிடத்தில் நீ நிலைத்திருப்பாயானால் தயாள. துஷ்டன் தன் வழியை விட்டு கர்த்தரிடம் திரும்ப கடவன், அவர் மன்னிப்புக்கு அளவே இல்லை. அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரக்கூடிய 10வது ஞாயிறு, எருசலேமுடைய அழிவை நினைவு கூற ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதி, அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 48வது வசனம் முடிய. லூக்கா 19:41 முதல். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிய உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கோ. இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளின் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள் என்பது. பராமனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரா. நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைகளாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்தில் பிதாவாகிய அபிரகாமை விசுவாசிக்கின்றேன். அடு ஒன்றான குமாரகம் நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மத்து துழித்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய அபிரகாமுடைய வலது பெற்றிருக்கிறார். அடுத்த ஜீவனோரி மத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினால் விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் மன்னிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரண மட்ட நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமீன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியாத வேலை இது. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடியவர்கள், திருமண நாட்களை காணக்கூடியவர்கள், விசேஷமாக சரீரத்திலே சுகவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த நாட்களில் நாம் ஜெபித்த அருமையான சகோதரர் சார்ல்ஸ் டேனியல் பரம இளைப்பாறுதலுக்குள் சென்றிருக்கின்றார்கள். கர்த்தர் அவருடைய குடும்பத்தை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லியும் நாம் ஜெபம் செய்வோம். 2ஆம் தேதி தனது பிறந்தநாளை காணக்கூடிய ஜோசப் அலெக்சாண்டருக்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம். ஜெபத்துக்கு ஆதாரமாக ஞானப்பட்ட புத்தகத்தில் 250 ஞானப்பட்டேன் முதல் சரணத்தை நாம் ஜெப நிலையிலிருந்து பாடுவோம். ஆயனில் 100 வாயு நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாகும் அவைகளால் துதித்து ஓயா துணியாய் பாடுவேன். 250 ஞானப்பட்டேன் முதல் சரணம். அன்பாக செய்த நன்மையாவோ அவைகளால் பிரசங்கித்து துதிகளோடே சொல்லுவேன். ஓயாதோனியாய் பாடுவேன். துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரம தகப்பனே, மீண்டுமாக ஆண்டவராக உமது கிருபையை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம்.
கடந்த நாட்களில் எங்களோடு கூட தங்கி நின்று எங்களை ஆஸ்வதித்து வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவராக கிருபையிலே வாழ்வதற்கு உதவி செய்ய விசேஷமாக திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் காணக்கூடிய ஒவ்வொரு மக்களின் ஆஸ்வத்திலும் கிளாடிஸ் ஸ்ரீபாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அலெக்சாண்டர் ஜோசப் அலெக்சாண்டருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அவருடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கூடிய பிறந்த நாட்களுக்காக நன்றி செலுத்தி இப்படிப்பட்ட அநேக பிறந்த நாட்களை கண்டு ஆண்டவராக உமக்கு சாட்சிகளாக விசேஷமாக உமது ஆலயத்தினுடைய பணிகளை செய்வதற்கு அவர்களை பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக உமது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும். விசேஷமாக வரக்கூடிய 6ஆம் தேதி தனது பிறந்த நாளை காணக்கூடிய டெபோரா ஜோன் கிறிஸ்டோஃபருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான பிள்ளை 8வது பிறந்த நாளை காண்பதற்கு நீ உதவி செய்திருக்கின்றீர். மட்டுமாய் உதவி செய்த ஆண்டவர் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டுமாய் கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விசேஷமாக அருமையான அம்மா நவநீதா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்தரலும். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவராக உமது கரம் அவளோடு கூட இருந்து அவளை வழி நடத்தட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே நாங்கள் எங்களுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்க நாங்கள் மறந்து போனீர் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. ஆண்டவராக நீதாமே உங்கள் சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். சார்ல்ஸ் டேனியல் இந்த உலகத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு அது எங்களுக்கு வருத்தத்தை துயரத்தை உண்டாக்கினாலும் ஆண்டவராக நீதாமே அருமையான குடும்பத்தை விட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த அருமையான சகோதரிய குடும்பத்தை நீ ஆறுதல் படுத்த வேண்டுமா கேட்கிறோம், வழி நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கை சீற்றத்தினால் உயிர் இழந்திருக்கக்கூடிய அருமையான குடும்பத்து மக்களை, வயநாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஆண்டவராக உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். எத்தனை பெரிய சீற்றங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றத்துக்கு அபாத்திரர் அல்ல, இருந்தாலும் ஆண்டவராக எங்களை கிருபையாக இந்த உலகத்தில் உயிரோடு வைத்திருக்கின்றீர். அதே போலவே வடநாட்டிலே பல்வேறு இடங்களிலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்களையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். ஆண்டவராக நீதாமே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். அருமையுள்ள அம்மா ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். மங்களம் வில்லியம்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றி போடும். லதா ஃபென்னுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அறுவை சிகிச்சை இல்லாமல் பரிபூர்ணமான சுகத்தை நான் கொடுப்பார், கத்தர் கொடுப்பார் என்று நம்பிக்கையாக இருக்கிற அவளுடைய விசுவாசத்தை வத்திக்க செய்வமாய் கேட்கிறோம். அருமையான சகோதரர் நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த ஆண்டவராக உமது ஊழியத்தை செய்வதற்கு நீர் கொடுத்திருக்கூடிய ஜீவனுக்காக சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வின்சென்ட் பிரபாகருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். சிஎம்சியில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரர் ஆல்பர்ட் சாலமோனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கால்களில் அறுவை சிகிச்சை செய்யும்பொழுது ஆண்டவராக நீதாமே உமது கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே பாதுகாப்பை தர வேண்டுமாய் கேட்கின்றோம். அதே போலவே வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தன்ராஜ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக அருமையான அம்மாவுக்கு இருக்கக்கூடிய சரிய சுகவீனத்தின் மத்தியிலே அருமையான ஐயாவை நீ ஆறுதல் படுத்தும். டேனியல் தங்கப்பிரசத்துக்காக நேசகுமாரி அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பாப் லாசரஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். டாக்டர் கனகராஜுக்காக ஜெயன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சாமி ஐயாசாமி அவர்களுக்காகவும் அவருடைய துணைவியாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி டாக்டர் ஜெயபாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். திருமதி பாக்கியம் ஜெயன் அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வயதான காலத்தில் கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தையும் தந்து வழி நடத்தும். எல்லாவற்றையும் மேலே குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சச்சிதானம் அவருடைய மனைவிக்காக, அவருடைய அருமையான மகளுக்காக, அவருடைய பேரப்பிள்ளைக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். அதே போலவே அருமையான சகோதரர் மாணிக்கம் அவளுடைய மனைவிக்காக வேண்டிக் கொள்கிறோம். முழங்காலில் இருக்கக்கூடிய வழிகளை நீக்கி போட்டு உமது ஆலயத்தை தேடி வருவதற்கு உமது கிருபை தாங்க வேண்டுமா கேட்கிறோம். கிறிஸ்டபல் திவ்யா அவருடைய அருமையான பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து ஆண்டவராக கிருபை வளர்க்கப்படுவதற்கு உதவி செய்தோம். பிரார்த்தனா சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். கேரனுக்காக கெல்லிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளின் பாதுகாத்தலும் உடன் பிறந்திருக்கூடிய சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பார்த்தாலும் ஆண்டவரே கெசியாவுக்காக, ஜோகனுக்காக, சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளை நீ ஆதரித்து வழி நடத்தும். ஜோன் சில்வியா பிரேமலூதசாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய குடும்பத்தை பாதுகாத்தலும். ஜேடி நிர்மலாக்காக வேண்டிக் கொள்கிறோம். குடும்பத்திலுள்ள பிரச்சனைகளில் ஆண்டவராக நீதாமே நீக்கி போடும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு மக்களையும் அது கற்று ஒப்படுக்கிறோம். ஆண்டவராக இந்த ஆசுவாத்துடைய கரம் அவளோடு கூட நிலையாய் தங்கியிருந்து விசேஷமாக மீண்டுமாக வயநாட்டில் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்து ஆதரவற்று நிற்கும்போது உற்ற துணைவராக பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஆண்டவர் அவளை ஆறுதல் படுத்தி வழி நடத்தும். ஆண்டவராக கிருபையும் ஆசுவாதம் எங்களோடு கூட நிலையாய் தங்கி இருக்க வேண்டுமா நான் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வாரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்னைக்கு ஆசுவத்துக்கு காப்பாராக. ஆமென்.
மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியதாக அருளுரைக்கு ஆரம்பமாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 377வது ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 377. எருசலேம் எருசலேம் உயர்ந்த நகரே, கர்த்தாவின் வாசஸ்தானமே, பூலோக மோட்சமே, நீ பாழடைந்தபடியால் விசாரமாகிறோம், உன்னை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் விடுகிறோம். 377வது ஞானப்பாட்டு. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய தியான பகுதியை மீண்டும் ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடித்தருகே வாசிக்கிட்ட சுவிசேஷ பகுதியை லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 41வது வசனத்துவை. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாக உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாயிருக்கோ, இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளின் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்திலே பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதப்பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள் என்பது. நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை பொது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை பொது சக்தியை அளித்திடுமே. மண்டலம் முழுவதையோ மாவியால் நிரப்பிவிடோ. மண்டலம் முழுவதையோ மாவியால் நிரப்பிவிடோ. அனுப்பிய தாரும் பரிசுத்த அக்கினி, அனுப்பிய தாரும் பரிசுத்த ஆவி, அந்தகாரத்தை நீக்கிவிடோ, அந்தகாரத்தை நீக்கிவிடோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை பொது சக்தியை அளித்திடுமே. பேயின் சக்தி தகத்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. பேயின் சக்தி தகத்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. வல்லமை தாரும் பெலமோ மருளோ, வல்லமை தாரும் பெலன் அருள் வாரம் தந்தெம்மை அபிஷேகியோ, வாரம் தந்தெம்மை அபிஷேகியோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை பொது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள், பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள். திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரி. திருப்தி பாடுத்தி அனுப்போ, திருப்தி பாடுத்தி அனுப்போ. பரிசுத்தாவி மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை பொது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை பொது சக்தியை அளித்திடுமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்க வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்கள் பிரியமான திருச்சபையாரே, திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 10வது ஞாயிறு. இந்த 10வது ஞாயிறு நினைவு கூறக்கூடிய ஞாயிறு என்று சொல்லி படுகிறது. வருஷத்துல 2 தடவை நினைவு கூறக்கூடிய ஞாயிறு வருகிறது. ஒன்று நியாய தீர்ப்பை நினைவு கூறக்கூடிய ஞாயிறு, 2வது எருசலேமுடைய அழிவை நினைவு கூறக்கூடிய ஞாயிறு. கிறிஸ்துக்கு பிறகு 70வது நூற்றாண்டுல 70வது ஆண்டுல எருசலேம் தேவாலயம் முழுவதும் அழிந்து போனது. இதற்கு ஒரு அருமையான ஒரு பழக்கத்தை இஸ்ரேல் ஜனங்கள் வைத்திருந்தார்கள், யூதர்கள் வைத்திருந்தார்கள். பிரேக்கிங் த கிளாஸ் என்று சொல்லி அதற்கு பெயர். கண்ணாடி குடுவையில் திராட்சை பழத்தை, திராட்சை ரசத்தை எல்லாரும் ஊற்றிட்டு அதை அப்படியே கீழே போட்டு உடைச்சிருவாங்களாம். த பிரேக்கிங் த கிளாஸ் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு பேர். எருசலேமுடைய அழிவை நினைவு. அந்த சமயத்தில் 137வது சங்கீதத்தை வாசிப்பாங்களாம். ஏன்னு சொன்னால் அந்த 137வது சங்கீதம் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்நிய தேசத்தில் நாங்கள் எப்படி வாழ்வோம், எப்படி பாட்டு பாடுவோம், பிள்ளைய அம்மியில் அடித்து மோதி அடித்து மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுது. இந்த நாளில் வாசிக்கிட்ட இந்த பகுதியில்
கல்லின் மேல் கல் இராதபடி இருக்கக்கூடிய நாட்கள், இதுக்கெல்லாம் நிறைய தடவை நான் செய்தி கொடுத்துருக்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் போய் அதை சர்ச் பண்ணி பாருங்கள். எருசலேமுடைய அழிவு என்று சொல்லி ஒரு செய்தி இருக்கிற இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 41 வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார். சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு சாமி அழுதார், அதான் அர்த்தம். எத்தனை தடவை அழுதார் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க 2 தடவை அழுதாருன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து 2 தடவை அழுல, 3 தடவை அழுதுருக்கார். 1 இந்த எருசலேமை பார்த்து அழுதார். 2 யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரத்துல லாசரு செத்த போது அப்பொழுது அழுதார். 42 வசனத்துல ஏன் அழுதார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 19:42 உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்போது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து அழக்கூடிய சம்பவம் 1 இப்ப வாசி கேட்ட பகுதி. இயேசு எருசலேமை பார்த்து அழுகிறார். இன்னொரு சம்பவம் யோவான் 11:35 தன் சகோதரன் லாசரு மரித்த போது அழுகின்றார். 3வது சம்பவம் என்னவென்று சொன்னா, இயேசு மரணத்தை குறித்து நினைத்து அழுகின்றார். வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆகவே 3 முறை இயேசு வேதத்துல அழுதார் என்று சொல்லப்படுகிறது. சரி, தன் சகோதரன் மரித்து போனான், அழுக வந்தது. தன் மரணத்துக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கின்றார், அழுதார். இந்த நகரத்தை பார்த்து என்ன அழுகின்றார்? தேசத்தை பார்த்து என்ன அழுகின்றார்? இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தானா நலமாயிருக்கும், காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது, நீ மனம் திரும்ப மாட்டாயோ, காலத்தின் அருமையை அறியவில்லையே என்று சொல்லி பாடுகிறார். கீர்த்தனையில் ஒரு பாட்டு உண்டு, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு கீர்த்தனை உண்டு. இப்போ இந்த பாரியத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அழுதார் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை, ஒரு உதாரணத்தை நடைபெற்றதை உங்களோடு கூட சொல்கின்றேன். இந்த கல் குவாரிகள் இருக்கு இல்லையா, பெரிய மலைகளை குடைந்து கல்லுகளை பெரிய வெடிகள் வைத்து வெடிப்பார்கள். வெடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்களா, எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு எச்சரிப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொளுத்தி விடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பெரிய மலையை குடைந்து அதை வெடி வைத்து தகர்ப்பதற்காக நெருப்பு பற்ற வைத்து விட்டது. எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஒரு குழந்தை மட்டும் வேகமா அதை நோக்கி போய் கொண்டிருக்கு. எல்லாரும் அதை பிடிக்க போகின்றார்கள். அந்த குழந்தை இன்னும் அதுக்கு மற்றவர்களுக்கு வேடிக்கை காட்டிக்கொண்டு முன்றாக போகுது. அம்மா ஓடி போய் பிடிக்கலான்னு போறா, இன்னும் வேகமாய் போகின்றா. எல்லாரும் அந்த அம்மாவை திட்டுறாங்க, ஏமா உனக்கு அறிவு இருக்கா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குழந்தைய கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிய, இது போகுது, இப்ப வெடிச்சதுன்னா அந்த குழந்தை என்ன ஆகும், சின்ன பின்னமாக மாறிமே என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில தாயானவள் ஒரு காரியத்தை செய்தாள். முழங்கால் படியிட்டாள், 2 கரங்களை விரித்தாள். மகளே அம்மா கிட்ட வா அப்படின்னு சொல்லி கரங்களை விரித்து குழந்தையை கூப்பிட்டாள். குழந்தை அம்மா கூப்பிடுறாளேன்னு சொல்லிட்டு வேகமாய் வந்தாள். அந்த குழந்தை வரவும் அந்த கல்குவாரி வெடிக்கவும் சரியா இருந்தது. குழந்தை தப்பித்து. இதை தான் அருமையான ஒரு பாடல் சொல்லுகிறது. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதை போல கர்த்தர் உன்னை கூட்டி சேர்க்கின்றார். நீ அவர் சத்தத்தை கேட்காம நீ என்னமா விளையாட்டு காட்டிட்டு போய்கிட்டே இருந்தா கர்த்தர் 2 கரம் கூப்பிட்டு உன்னை அழைக்கின்றார். தாமதிக்காதே, இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ சிந்தித்துக் கொண்டிருந்தால் நலம் என்று துரிதப்படுத்துகின்றார். கர்த்தர் எப்பொழுதும் துரிதப்படுத்துகின்றார். இந்த துரிதம் என்று சொல்வதற்கு நிறைய வார்த்தை இருக்கு. ரஷ், ஜல்தி, வேகம், சீக்கிரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்டு.
கர்த்தர் எப்போதுமே துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறாராம். எப்போ துரிதப்படுத்துகின்றார்? யாத்ரா புத்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளிலே கச்சை கட்டி கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை. எப்படி புசிக்கணும்னா, நம்ம சொல்லுவோம்ல, 6 அமர கை காலெல்லாம் கழுவிட்டு பெல்ட் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு உட்காந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றதுன்னு இல்லை. துரிதமாய் பஸ்கா பண்டிகை ஆசிரிய வேண்டும். எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வரும்போது கர்த்தர் எவ்வளவா இஸ்ரேல் ஜனத்தை துரிதப்படுத்தினார் என்பதற்கு இந்த வசனம் மிக பொருத்தமான ஒரு வசனமாய் சொல்லுகிறது. அழகான ஒரு ஃப்ரேஸ் சொல்வார்கள், டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நோ மேன். நேரமும் அலைகளும் எந்த மனிதனுக்காகவும் காத்து கொண்டிருக்கார். இவர் வரட்டும், அதுக்கப்புறம் நான் அலை வரேன். பீச்சில் போய் நின்னீங்கன்னா அலை எப்போ வரேன்னு தெரியாது. நீங்கள் வர்றதுக்காக அலை காத்துட்டு இருக்காது, அது பாட்டு வந்து கொண்டு போய் கொண்டிருக்கும். அதே போல் நேரமும், டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நோ மேன். நேரமும் காலமும் எந்த மனிதனுக்காகவும் காத்து கொண்டிருக்கார். தமிழில் அதுக்காக ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்துட்டு இருக்குமா என்று சொல்வார். துரிதமாய் செயல்பட வேண்டியதை துரிதமாய் செய், காலத்தை வீணாக்காதே என்று எருசலேமை பார்த்து கர்த்தர் அழுகின்றார். உனக்கு இந்த நாளில் ஆகிலும் நான் எச்சரிப்பு செய்து கொண்டே இருக்கின்றேன், உன் கல்லின் மேல் கல் இராதபடியான நாட்கள் வரும் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆனால் அவர்களோ மனம் திரும்பவில்லை. ஆதியாகமம் புத்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்திலே 16, 17 வசனத்திலே இன்னொரு சம்பவம் சொல்லுகிறது, கர்த்தர் எவ்வாறாக துரிதப்படுத்தினார் என்று சொல்லி. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, ஆதியாகமம் 19வது அதிகாரம் 16, 17, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்திலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியினுடைய கையையும் அவன் 2 குமாரத்தின் கையை பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கு நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். துரிதப்படுத்துகின்றார். லோத்துவினுடைய சம்பவம், நான் கந்தகத்தினாலும் அக்னினாலும் இந்த தேசத்தை அழிக்க போறேன், நீ குடும்பத்தோடு தப்பித்து போ, சீக்கிரமா போ. அவன் காலத்தை தாழ்த்தி கொண்டிருந்தான். அவனுடைய கைகளை பிடித்து அவனை கொண்டு வந்து வெளியே வந்து விட்டு, பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டு, வசனம் 15 சொல்கிறது, அவனை துரிதப்படுத்தினார்கள். துரிதப்படுத்துவது மட்டுமல்ல, 4 காரியங்கள் சொல்லப்படுகிறது. 1, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. there is no time, நேரம் இல்லை, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. 2வது, பின்னிட்டு பார்க்காதே. 3வது, இந்த சமபூமியில் எங்கு நில்லாதே. 4வது காலை, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. எல்லாம் சீக்கிரமா, இனி நேரம் இல்லை என்று சொல்லி லோத்துவுக்கு கர்த்தருடைய தூதன் கொடுத்த ஒரு எச்சரிக்கை. நீ எப்படி உன் தேசத்தை, உன் நேரத்தை செலவழிக்கின்றாய், எப்படி வீணாக்குகின்றாய் என்பதை யோசனை செய்து பார். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நேரமானது ஓடிக்கொண்டே இருக்கும். எனக்காக எந்த நேரமும் காத்து கொண்டு இருக்காது. நேரம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போது நீங்க பார்த்திருப்பீர்கள், வயநாட்டில் பெரிய சத்தங்கள் ஏற்படுகின்றது. கதவை திறந்து கொண்டே வெளியே வரலாம் என்று சொன்னால் கதவை திறக்க முடியல. கதவெல்லாம் அப்படி இறுகி ஜாம் ஆயிடுச்சு. கோடாரி வைத்து கதவுகளை உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய மக்களை மீட்டு கொண்டார்கள் என்று சொல்லி அநேக மக்கள் பேட்டி கொடுப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாய் செயல்பட வேண்டும். ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். அமெரிக்க நாட்டு ஜனாதிபதிக்கு 24 மணி நேரம் தான். மறைந்து போன டாக்டர் பில்லி கிரஹாமுக்கும் 24 மணி நேரம் தான். யாருக்கும் 25 மணி நேரம் கொடுக்கப்படுவதில்லை, யாருக்கும் 18 மணி நேரம் கொடுக்க. எல்லாருக்கும் சரிசமமான நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. யாருக்கும் பட்சபாதம் இல்லை. அதனாலதான் சில கடைகளில அந்த கல்லா பெட்டிக்கு பின்னாடி எழுதி ஒட்டி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவர் உட்கார்ந்துருப்பார். கல்லா பெட்டிக்கு முன்னாடி அவர் தலைக்கு பின்னாடி எழுதியிருக்கும், டைம் இஸ் மணி.
டு நாட் வேஸ்ட் இட் பை பார்கெனிங். நேரம் பொன் போன்றது. நீங்க அத பார்கெனிங், நீங்க குறைத்து கூட்டி பேசி என் நேரத்தை வீணாக்காதீர்கள். பேரம் பேசி என் நேரத்தை போக்காதே, நேரம் எனக்கு பணத்தை போன்றது என்று சொல்லி போட்டிருப்பாங்க. ஆகவே துரிதமாய் செயல்படுதுங்கள், காலத்தை ஆதாயப்படுத்திக்கொள். ஒரு உதாரணம் உண்டு. ஒரு சுவற்றில பெண்டுலம் கிளாக், இப்பதான் குவாட்ஸ் இருக்குல்ல, அந்த காலத்துல பெண்டுலம் சாவி கொடுத்தா ஓடும், இன்னொரு சாவி கொடுத்தா பெல் அடிக்கும். அந்த பெண்டுலம் கிளாக் ஒன்று செய்து கொண்டு சுவற்றில மாற்றினார்கள். மாட்டின உடனே அந்த பெண்டுலம் கிளாக்குக்கு ஒரு திடீர் என்று ஒரு பயம் வந்து விட்டது. காலத்தை குறித்த பயம் வந்து விட்டது. நான் எத்தனை நாளுக்கு தான் இப்படிதான் டிக் டாக்னு அடித்து கொண்டிருப்பது என்று சொல்லி ஒரு பெரிய பயம் வந்து விட்டது. அது பக்கத்துல ஒரு பழைய கடிகாரம் இருந்ததான். அந்த கடிகாரம், அந்த புதிய கடிகாரத்தை பற்றி சொன்னதான், எதை குறித்து பயப்படாதே, ஒரு வினாடிக்கு 2 முறை டிக்டாக் என்று சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே. இதுக்கு போய் ஏன் பயப்படுகின்றேன்? ஒரு வினாடிக்கு 2 முறை டிக்டாக் ஒலிதான். ஒரு நாளுக்கு 1,72,800 முறை சொல்ல வேண்டும். ஒரு ஆண்டுல 6,30,72,000 முறை சொல்ல வேண்டும். 10 ஆண்டுகளில அந்த கடிகாரத்துக்கு பயம் விட்டது. பழைய கடிகாரம் சொன்னதான், ஒரு நேரத்துல ஒரு தடவை தானே சொல்ல போற, நீ பாட்டு சொல்லி கொண்டே இரு என்று சொன்னான். இன்று காலத்தை பார்த்து பயப்படாதே, நேரத்தை பார்த்து பயப்படாதே, இயற்கை சீதோஷ்ண நிலைகளை பார்த்து பயப்படாதே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அதனால இந்த ஒரு நாள் பாட்டு பாடணும். தேவ சேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த நாட்கள் மகிழ்ச்சியான நாட்கள், நான் கர்த்தரோடு இணையக்கூடிய நாட்கள். ஒரு 4 காரியங்களை சொல்லுகின்றேன். முதலாவது காரியம், நீ நேரத்தை சம்பாதித்துக்கொள். இந்த நாளிலாகிலும் நேரத்தை சம்பாதித்துக்கொள். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 12:12. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். நேரத்தை சம்பாதி. ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். ஒரு பெண்ணை சம்பாதிக்க 14 ஆண்டுகள் கழித்துப்பட்டான். ஒரு பெண்ணின் மீது வைத்த விருப்பத்தினால 14 ஆண்டுகள். ஆதியாகமம் புத்தகம் 30வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, புத்தி வந்தபோது சொல்லுகின்றான், இனி நான் என் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது? 14 வருஷத்தை வேஸ்ட் பண்ண பிறகு தான் சொல்றான், இனி நான் என் குடும்பத்துக்காக சம்பாதிக்க போவது எப்போது? ஆகவே நேரம் இருக்கும்போதே இந்த நாளிலே நேரத்தை சம்பாதித்துக்கொள். நேரத்தை சம்பாதித்துக்கொள். 2வது காரியம் சொல்லுகிறது, புத்தியை சம்பாதித்துக்கொள். நீதிமொழியின் புத்தகம் 4வது அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. அது வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை நீ விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அதை உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ எத்தனை விதத்துல சம்பாதித்தாலும் உன் புத்தி உனக்கு வேண்டும் என்று சொல்லி புத்தியை சம்பாதி. துரிதப்படுத்தக்கூடிய ஆண்டவர் முதலாவது காரியம் சொல்கிறார், நேரத்தை சம்பாதி. 2வது காரியம் சொல்கிறார், புத்தியை சம்பாதி. 3வது காரியம் சொல்கிறது, எதை சம்பாதிக்க வேண்டுமா? கிறிஸ்துவை அறிகிற அறிவை சம்பாதி. பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 11வது வசனம். என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அது உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும். என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகின்றேன். உனக்கு சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை அறிகிற அறிவை சம்பாதி. முதலாவது காரியம் நேரத்தை சம்பாதி.
2 புத்தியை சம்பாதி, கிறிஸ்துவை அறிகிற அறிவை சம்பாதி. 4வது காரியம் தாளந்துகளை சம்பாதி. தாளந்து எப்படிங்க சம்பாதிக்கிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது. மத்தேயு 15:26. 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். கர்த்தர் உனக்கு ஒரு தாளந்தை கொடுத்தார் என்று சொன்னால் அந்த தாளந்தை விருத்தி செய்து கொள். அதான் சம்பாதிக்கு. கர்த்தர் எனக்கு ஒரு தாளந்து கொடுத்தார், அந்த தாளந்து கொடுத்தார் தாளந்தை வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. அந்த தாளந்துகளை விருத்தி செய்து கொள்வதற்கு, சம்பாதிப்பதற்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கின்றா. உன் நேரத்தை வீணாக்காது. முன்னெல்லாம் ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் சொல்வார்கள். எல்லாரும் முட்டை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக முட்டைக்கு ஒரு விளம்பரம். எனி டைம் இஸ் எக் டைம். எந்த நேரமும் முட்டை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டை வியாபாரத்துக்காக சொல்லுவார். எனி டைம் இஸ் எக் டைம். இன்னைக்கு ஆலயத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, எனி டைம் இஸ் காஸ்பல் டைம். நற்செய்தி சொல்வதற்காக நேரங்காலெல்லாம் கிடையாது. எந்த நேரமும் நற்செய்தி சொல்லலாம், எங்கேயும் நற்செய்தி சொல்லலாம். இந்த நேரம் கனியட்டும் நான் நற்செய்தி சொல்கிறேன் என்பதல்ல. முட்டைக்கு நேரங்காலம் இல்லாதது போல கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு நேரங்காலம் கிடையாது. 5வது காரியம், கடைசி காரியம், சிநேகிதரை சம்பாதியுங்கள். சிநேகிதரை சம்பாதியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 16:9. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒரு மனுஷன் தப்பு பண்றான், அதை எஜமான் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே கடன் பட்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாரும் உன் கணக்கை மாத்தி எழுது என்று சொல்கின்றான். ஏன் சொன்னா, எஜமான தள்ளிவிட்டா இவன் எனக்கு உதவி செய்வான் என்று சொல்லி அநீத பொருட்களினால் தனக்கு சிநேகிதர்களை சம்பாதித்தான். இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் இவ்வாறாக இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான உதாரணத்தை சொல்கின்றார். நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். இன்னைக்கு சமாதானத்தை உருவாக்கக்கூடிய ஆண்டவர், உங்களோடு கூட இருக்கக்கூடிய ஆண்டவர், உங்களை ஆசிர்வதிக்கக்கூடிய ஆண்டவர் துரிதப்படுத்துகின்றார். உங்களை பார்த்து கண்ணீர் விடுகின்றார். இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றுவர்களை நீ சிந்தித்தால் நலமாயிருக்கும். சமாதானத்துக்கானவர்களை நீ சிந்தித்தால் உனக்கு வாழ்வு, சிந்திக்காவிட்டால் அழிவு. அந்த அழிவு இல்லாமல் நித்தியமான வாழ்வை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபை இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரை, ஆசிர்வதிக்கூடியவரே, அநீதமான பொருட்களினால் நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும் பொருட்டு எங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதிக்கவும் துரிதமாய் செயல்படவும் எங்களை பார்த்து கண்ணீர் விடக்கூடிய ஆண்டவராக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்குள் ஆனவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நினைவு செய்து பார்த்து எருசலேமுடைய அழிவை போல எங்களுடைய வாழ்வு அழியாமல் ஆண்டவராக மீது கிருபையிலே வாழ உதவி செய்யுமாய் எல்லாம் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும், விசேஷமாக இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களோடும் இன்று சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமீன். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இன்று ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து விசுவாசிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யூடியூப் சேனலில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்களா என்று சொன்னால் எங்களுடைய ஆலய ஆராதனையில் பங்கு பெற முடியும். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஞாயிறு தோறும் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் இணையத்தில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஞாயிறு பள்ளியிலே நீங்கள் பங்கு பெற முடியும். இன்று ஆன்லைன் மூலமாக இந்த ஆலய ஆராதனை கலந்து கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி திருத்துவ பண்டிகை பின் வரக்கூடிய 11வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து ஆரியங்களுக்காகவும் ஜெபசந்தியோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 178வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை நாம் பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். ஞானப்பாட்டு எண் 178 முதல் 4 சரணங்கள். பர்வதங்கள் விலகட்டும், என் கர்த்தாவின் கிருபை நிற்கும். அவதாம் திடத்தும் வார்த்தை பாடேன் முத்திரை, கலங்கேன் என் நேசதாம் மாறோம் என்று சொன்னதாம். 178 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய காலத்தையும் உம்மை அறிகிற அறிவையும் சம்பாதிப்பதற்கு
நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எருசலேம் உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அழிந்து போனதைப் போல நாங்கள் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் அங்கே கிருபையிலே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தலாம். இந்த கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவர் அக்னிதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தவருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழி நடத்தணுமா. நான் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்ச கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். நாம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். இயேசுவை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து திருச்சபைகளின் பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷகர்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்கச் செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்திற்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி பாடுகளின் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளையும் தந்தருளும். அநீதி என்று தெரியக்கூடிய அவர்கள் உணர்ந்து நல்லாட்சி நடத்த உதவி செய்தருளும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தருளும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதினால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்தருளும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்தவித நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாடக பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் சந்ததி தழைத்து ஓங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டு கொண்டு எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு என்று தார். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணார். தீமைகளில் நீங்கள் ரட்சித்துக்கொள். அது ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றடைக்க முடியவில்லை சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம்
தந்தழுவாராக. துதி பாடலாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 391 ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 391. பாசமுள்ள இயேசுவே, தேவரின் அன்பாக இன்று தந்த போதனை கவனமாக கேட்டோம். ஞானமும் அறிவும் பெரு வழியை கண்டோம், கிருபையை அடைந்தோம். 391 ஞானப்பாட்டு பத்லமே ஜீகன்பால்கினால் கட்டப்பட்ட ஒரு பாட்டு. ஜெபம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக திரியேக பராபரனே, உமக்கு இப்போது இனிமேலும் என்றென்னைக்கு கனமும் மகிமை உண்டாவதாக. இந்த திருவார்த்தையை கேட்டு நாங்கள் நித்தியமான மெய்வாழ்வை பெறுவதற்கு ஏதுவான நற்கனிகளை கொடுக்கும்படி தேவர்களுக்கு துணை செய்தலும். எங்களுடைய போக்கை வரத்தி இது முதல் கொண்டு என்றென்னைக்கும் காத்து இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு நித்திய ஆசுவாத்திய சமாதானத்தை தந்தள்ள வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமார்வாதிரு. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பிராபனுக்கு ஸ்தோத்திரம்.